அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரையும் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் சந்தித்து வந்த குரு பகவான் வருகின்ற டிசம்பர் மாதம் 21 நேர்கதியில் சஞ்சாரிக்க இருக்கின்றார். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கின்றார் இப்போது. ஆனால் மிதுன ராசிக்காரருக்கு எந்த ஒரு நல்லதும் இது வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்காது. உங்களுடைய புலம்பல்கள் எல்லா இடத்துலையும் பொதுவாக இருந்திருக்கும். அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தது தான். தற்பொழுது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேர்கதியில் செல்ல இருப்பதனால உங்களுக்கு ரொம்பவே குரு பலன் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். ஸோ இதுவரை உங்களுக்கு குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியலையோ அந்த நன்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் செய்ய போகின்றார் தான் உண்மையினும் சொல்லலாம். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு நிறைய பணவரவையும் அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும். இதுதான் விதி இல்லையா? அதுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி கிடைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வலுவிருந்து வக்ரமாக இருந்தது தான் காரணமாக இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். குரு பகவானால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு படி மேலே தான் போவீங்க. இதுதான் உறுதியே. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் மன பாதிப்புகள் இருந்திருக்கும். உங்களுடைய பலருக்கு வாழ்க்கை துறை விஷயத்தில் ரொம்ப மன அழுத்தம் இருந்திருக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருந்திருக்கும். கடந்த காலத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா சங்கடங்களும் இருந்திருக்கும். வேலை பலவும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். பல பிடிக்காத வேலையை நிர்பந்தத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வேலையே இல்லாத நிலையும் ஏற்பட்டிருக்கும். மேலதிகாரிகளுடைய தொல்லையும் இருந்திருக்கும். என்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு அடைந்த துன்பங்கள் ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் 21 பிறகு மிதுன ராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்டபடி போல விலகும்னே சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் செயல்படுத்தாமலே போயிருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக செயல்பட்டு வருவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய அட்வைஸை கேட்டு ரொம்பவே நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்குமே முன்னேற முடியாமலே இருந்திருப்பீங்க. அதாவது உடல் நலத்திலையும் இருந்த பிரச்சனையும் சரி ரொம்பவே விலக போகிறது. மனதளவிலையும் சரி உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகின்றது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே தெம்பையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த குரு பலன் வரப்போகின்றது உங்களுக்கு. அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்புக்கேற்ற ஊதியமும் தொழில்துறை உயர்வும் கிடைக்காத நிலை உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கும். எந்த நிலைமை மாறி தொழில் அமைப்புகளும் இனிமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க ஆரம்பிக்க போகின்றது. லாபஸ்தானத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களில் பார்வை செய்கின்றார். இதன் காரணமாக உங்கள் ராசியை வலுப்பெற்று உங்களுக்கு நல்ல பலன்களை செய்ய போகின்றது. குருவினுடைய 3ஆம் இடம் பார்வையினால் எதையும் சமாளிக்கும் மன தைரியம் உங்களுக்கு கட்டாயம் வரும். உண்மையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் மன உறுதியுடன் நீங்கள் சமாளிப்பீர்கள். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு செயலால் புகழ் அடைவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சகோதரர் வழியில் உங்களுக்கும் உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உங்களிடம் காரியம் சாதித்து கொள்வார்கள். அவர்களுக்கு உதவும் முடியும். பெண்களுக்கு தங்கம் மற்றும் வைரத்தினால் ஆன கழுத்து நகைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியை குறிக்கின்றதனால் இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணம் ஆனவர்களுக்கு நகைகள் சேருதலும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். கீர்த்தி ஸ்தானம் சுபத்துவம் பெறுவதனால் மிதுன ராசிக்காரர்கள் சில புகழ் அடைவீர்கள். அவரவர் துறையில் அவரவர் வயச்சுக்கேற்ப சாதனை பெறுவீர்கள். ஜோதிடத்தில் 3ஆம் இடம் பிரபலம் அடைவதை குறிக்கும் என்பதனால் நவீன யோகத்தில் டிவி போன்ற காட்சி ஊடகங்களிலும்
பத்திரிகை போன்ற எழுத்து ஊடகங்களிலும் மிதுன ராசியினர் சாதிக்க முடியும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிக்க முடியும். முதலீடு செய்யவும் முடியும். பிள்ளைகள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் உங்களை சேர்க்கவும் முடியும். தந்தை வழி மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் அனுகூலங்களும் உண்டாகும். பூர்வீக சொத்தும் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்வீர்கள். குரு தன்னுடைய பார்வையினால் 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவதனால் வயதானவர்கள், இதுவரை தீர்த்த யாத்திரை செல்லாதவர்கள் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காசி, கயா, பத்ரிநாத், கேந்திரநாத், கைலே என்ற வடமாநில புனித யாத்திரைக்கு செல்லும் பாக்கியமும் சிலருக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் குருவின் பார்வையினால் வலுப்பெறுவதனால் மகன் மகள்களால் பெருமைப்படக்கூடிய செய்திகள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யும் பிள்ளைகளை தற்போது பார்க்கவும் முடியும். தள்ளி போயிருந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்ய முடியும். நேர்த்திக்கடன்கள் செலுத்துவீர்கள். குலதெய்வம் எது என்று தெரியாதவர்களுக்கு இறை அருளால் இவர்தான் தெய்வம் என்று தெரியவும் வரும். ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். அறப்பணிகளில் ஆர்வமாக ஈடுபாடு காட்டுவீர்கள். கும்பாபிஷேகம் போன்ற ஆலய திருப்பணிகளிலும் பங்கேற்கும் பாக்கியமும் கிடைக்கும். இளம் பருவத்திற்கு படித்த படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கவோ இல்லை வேலை செய்யவோ இருந்து வந்த தடைகள் எல்லாம் விளங்கிவிட்டன. அரசியல்வாதிகள், அரசு, தனியார் துறை ஊழியர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இது நல்ல பலன்களை அளிக்கும் காலமாக இருக்கும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் ஆகியவை நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது. வீட்டில் சுப காரியங்கள் உண்டாகும். இதுவரை திருமணமாகாமல் இருந்த மிதுனராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் சம்மதிக்கப்படும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும். ஏற்கனவே முதல் வாழ்க்கை விவாகரத்து ஆகிய 2ஆம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லபடியாக அது நடந்து நீடித்தும் இருக்கும். குரு சாதகமான இடத்தில் இருந்தாலும் சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பாக்கியங்களை அவ்வப்பொழுது தடுப்பார் என்பதனால் நீங்கள் எதிலும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். எதிலும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பணவரவில் பொருளாதார கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பணம் கைக்கு தாராளமாக வந்து சேரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமித்து வைத்தால் பிற்காலத்திற்கு ரொம்பவே நன்றாக இருக்கும். செலவுகளும் அதற்கேற்றாப்போல் வரும். அதை நீங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு உள்ளது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கு குடும்பம் அமைந்து குடும்பஸ்தன் ஆவீர்கள். கிரக நிலைமைகள் சாதமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை எந்த விஷயத்திலும் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும். மாணவர்களுக்கு இது மனதில் பதிந்து படிக்கும் காலம். இது எல்லா வகையிலும் சரி ஜாலியாக இருப்பீர்கள். இளைஞர்களும் யுவதிகளும் அவரவர் வயதுக்கேற்றாற்போல் வேலை அமையும். அந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது வராது. மொத்தத்தில் வரக்கூடிய காலங்கள் போச்சார நிலையில் மிதுன ராசிக்கு ரொம்பவே நன்றாக இருப்பதனால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரங்கள்: மிதுன ராசியினுடைய நாயகனாக புதன் பகவானை புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் நீங்க வணங்கி வர உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவின் மூலம் உங்களை சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.